மேசராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராரு. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாம், அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு, இன்னும் ஒரு நேரம் இருக்குங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. மங்களம் பெருகட்டும். மேசராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க வரும் அரிய நாட்களாக இருக்கின்றனங்க. இதை நான் மிக உறுதியா கூறுகிறேன். இந்த நாட்களை சாதாரணமா நினைத்து கடந்து செல்லாதீங்க. ஏன்னா நீங்க நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு நல்ல காலத்தின் தொடக்கம் இந்த நாட்கள்ல நிகழப்போகுதுங்க. மேசராசிக்காரர்களே, உங்கள் ராசியின் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, நீங்க போராடி வெற்றி பெறுபவர்கள். எந்த சோர்வா வந்தாலும் பின்வாங்காம, எந்த சோதனை வந்தாலும் பின்வாங்காம எதிர்கொள்ளக்கூடியவங்க. வாழ்க்கை எத்தனை முறை உங்களை கீழே தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடியவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களா வாழ்க்கை உங்களை பல விதங்கள்ல சோதித்திருக்கலாமுங்க. நீங்க நினைத்த காரியங்கள் தாமதமாகி இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் நம்பிய மனிதர்கள் ஏமாற்றி இருக்கலாம், நீங்க செய்த உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காம போயிருக்கலாம். பல நேரங்கள்ல நீங்க மனதிற்குள்ள ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம், நான் எவ்வளவு போராடுறேன், ஆனா ஏன் இன்னும் வெற்றி வரவில்லை, எப்போது என் வாழ்க்கை மாறும், எப்போது இந்த கஷ்டங்கள் முடியும். ஆனா மேசராசிக்காரர்களே, ஒரு விஷயத்த நான் மிக உறுதியா கூறுகிறேங்க. நீங்க சந்தித்த சோதனைகள் உங்க வாழ்க்கையின் முடிவு அல்ல, அவை உங்கள் வெற்றிக்கான தயாரிப்புகள். நீங்கள் அனுபவித்த தாமதங்கள் தோல்விகள் அல்ல, அவை இறைவன் நிர்ணயித்த சரியான நேரத்திற்கான காத்திருப்புகள். நீங்கள் சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை, நீங்கள் செய்த உழைப்பு வீணாகவில்லை, நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை வீணாகவில்லை. இறைவன் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய நல்ல காலத்தை தயார் செய்து வைக்கிறாருங்க. அந்த நல்ல காலத்தின் கதவு தற்போது திறக்க தொடங்கி இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில சில முக்கியமான சம்பவங்கள் நடைபெற போகின்றன. இதுவரை நின்று போன ஒரு காரியம் நடக்க போகுதுங்க. இதுவரை கிடைக்காமல் இருந்த ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. இதுவரை மூடியிருந்த ஒரு கதவு திறக்க போகிறது. இதுவரை மனதில் இருந்த ஒரு தடங்கள் முடிவுக்கு வரப்போகுதுங்க. ஒரு கவலை முடிவுக்கு வரப்போகுதுங்க. இதுவரை காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. மேசராசிக்காரர்களே, நீங்கள் வெளியில் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள் பல பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். பல நேரங்கள்ல உங்க பிரச்சனைகளை யாரிடமும் சொல்லாம தனியா சமாளிப்பீங்க. பல நேரங்கள்ல மற்றவர்களுக்கு துணையாக இருந்து நீங்க உங்களுக்கான ஆதரவை தேடி இருக்கலாம். ஆனா அந்த நிலைமை இப்போது மாறப்போகுதுங்க. இனி உங்களுடைய மதிப்பு உயரப் போகுது. இனி உங்களுடைய நேரம் வரப்போகிறது. இனி உங்களுடைய உழைப்பின் பலன் வெளிப்பட போகுதுங்க. இனி உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறப்போகின்றன. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடைபெறும் ஒரு சம்பவம், ஒரு தகவல், ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியதாக இருக்க போகுதுங்க. ஆரம்பத்துல அது சாதாரணமா தோன்றலாம், ஆனா அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும். சில வாரங்கள் கழித்து அதனோட மதிப்பு தெரியுங்க. சில மாதங்கள் கழித்து அதன் பலன் கிடைக்கும். சில ஆண்டுகள் கழித்து அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிய தருணம் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. மேசராசிக்காரர்களே, இந்த காலத்துல உங்களை தேடி வரும் மனிதர்கள் முக்கியமானவர்கள், உங்களுக்கு கிடைக்கும் செய்திகள் முக்கியமானவை, உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் முக்கியமானவை, நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முக்கியமானவை. ஏனெனில் பிரபஞ்சம் தற்போது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல தயாராகி இருக்குதுங்க. இந்த காணொளியில இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில நடைபெற போகும் 7 முக்கிய அதிசயங்களை விரிவாக பார்க்க போறோம்ங்க. இந்த 7 அதிசயங்கள்ல ஒன்று உங்கள் மன வாழ்க்கையை மாற்றப் போகுது, ஒன்று உங்கள் குடும்ப வாழ்க்கையை மாற்றப் போகிறது, மற்றொன்று உங்கள் தொழில் மற்றும் வேலை வாழ்க்கையை உயர்த்த போகுது, அடுத்தது உங்கள் விதியை மாற்றப் போகிறது. அதனால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கும் மிகப்பெரிய செய்தி இது. மேசராசிக்காரர்களே, நான் உறுதியா கூறுகிறேங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் தொடங்க போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காலத்தின் அறிகுறி தோன்ற போகுது. உங்கள் வாழ்க்கையில நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு ஆசீர்வாதம் வெளிப்பட போகிறது. பாருங்கள்,
மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறும் 7 அதிசயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். பகுதி 1. நீங்கள் காத்திருந்த நல்ல செய்தி நிச்சயமாக வரப்போகுதுங்க. மேசராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெற போகும் முதல் அதிசயம், நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையை சென்றடைய போகுதுங்க. இதை நான் மிக உறுதியாக கூறுறேன். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு தகவல், ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகுது. கடந்த சில மாதங்களா நீங்க ஒரு காத்திருப்பில் இருந்திருக்கிறீங்க. சிலர் வேலை தொடர்பான செய்திக்காக காத்திருக்கிறீர்கள், சிலர் தொழில் முன்னேற்றத்திற்காக காத்திருக்கிறீர்கள், சிலர் பணம் வருவதற்காக காத்திருக்கிறீர்கள், சிலர் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்திற்காக காத்திருக்கிறீர்கள், சிலர் திருமணம் அல்லது உறவு வாழ்க்கையில நல்ல செய்திக்காக காத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த காத்திருப்புக்கு முடிவு வரும் நேரம் தற்போது வந்துவிட்டதுங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறீர்களோ அதற்கான காலம் தற்போது வெளிப்பட போகுதுங்க. மேசராசிக்காரர்களே, நீங்கள் இயற்கையாகவே போராட்ட குணம் கொண்டவர்கள். ஒரு தடையை பார்த்தா பின்வாங்குபவர்கள் அல்ல, அதை உடைத்து முன்னேறுபவர்கள். ஒரு தோல்வியை சந்தித்தால் சோர்ந்து போகாமல் மீண்டும் முயற்சி செய்பவர்கள். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த சில முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை தராம போயிருக்கலாமுங்க. நீங்க முழு மனதுடன் செய்த உழைப்பிற்கு உடனடி பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனால் மனதில் ஒரு சோர்வு உருவாகி இருக்கலாம். நான் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும், என்னுடைய நேரம் எப்போது வரும் என்று பல முறை நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுடைய உழைப்பை பார்த்திருக்கிறார், உங்களுடைய காத்திருப்பை பார்த்திருக்கிறார், உங்களுடைய போராட்டத்தை பார்த்திருக்கிறார், உங்களுடைய நம்பிக்கையை பார்த்திருக்கிறார். அதற்கான பதில் தற்போது வரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு தகவல் உங்க மனதில் இருந்த காலதாமத கவலையை முடிவுக்கு கொண்டு வரப்போகுதுங்க. ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம், ஒரு செய்தி வரலாம், ஒரு மின்னஞ்சல் வரலாம், ஒரு மனிதர் உங்களை தொடர்பு கொள்ளலாம், ஒரு வாய்ப்பு உங்கள் கதவை தட்டலாம். ஆனால் அது சாதாரணமான விஷயமாக இருக்காது. அது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை திறக்க போகும் ஒரு அறிகுறியாக இருக்குங்க. சில மேசராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது, சிலருக்கு பதவி உயர்வு தொடர்பான தகவல் கிடைக்க போகிறது, சிலருக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகிறது, சிலருக்கு வெளிநாடு தொடர்பான நல்ல தகவல் கிடைக்க போகிறது, சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த பணம் கைக்கு வரப்போகிறது, சிலருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்தி கிடைக்க போகுது. ஆனால் இந்த அதிசயத்தில் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? உங்கள் மனதில் மீண்டும் நம்பிக்கையே இருக்க போகுதுங்க. பல மாதங்களாக இருந்த சோர்வு மறைய போகிறது, பல நாட்களாக இருந்த குழப்பம் தெளிவாக போகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் என்ற உறுதியான எண்ணம் உங்களுடைய மனதில் உருவாக போகிறது. அதுதான் வாழ்க்கை மாற்றத்தின் முதல் படிங்க. ஏனெனில் மனிதனின் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் முதலில் மனதிற்குள் தான் பிறக்குகின்றன. மனம் மாறும்போது எண்ணங்கள் மாறுகின்றன, எண்ணங்கள் மாறும்போது செயல்கள் மாறுகின்றன, செயல்கள் மாறும்போது வாழ்க்கை மாறுகிறது, வாழ்க்கை மாறும்போது விதி மாறுகிறது. அந்த விதி மாற்றத்தின் முதல் அறிகுறி தற்போது உங்களுடைய வாழ்க்கையில் தோன்ற போகுதுங்க. மேசராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரும் எந்த நல்ல தகவலையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். எந்த வாழ்க்கையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எந்த மனிதரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் தருணங்கள் பெரும்பாலும் மிக சாதாரணமாகத்தான் ஆரம்பிக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கேட்க போகும் ஒரு நல்ல செய்தி அடுத்த சில மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல காலம் தொடங்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வெளிப்பட போகிறது. நீங்கள் செய்த உழைப்பின் பலன் தெரிய தொடங்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடைபெற போகும் இந்த முதல் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் புதிய பாதையையும் திறக்க போகுதுங்க. இதுவே மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெற போகும் முதல் அதிசயம். பகுதி 2. பணவரவின் மாபெரும் திருப்புமுனை உங்கள் வாழ்க்கையில் தொடங்க போகுது. மேசராசிக்காரங்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெற போகும் 2வது அதிசயம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறது. இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பணம் தொடர்பான ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு புதிய வருமான வாய்ப்பு அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பொருளாதார நிவாரணம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தோன்ற போகுது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக சிந்திக்கிறீர்கள். வருமானம் இருந்தாலும் மன நிம்மதி இல்லாமலும் இருந்திருக்கலாம். சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் போயிருக்கலாம். ஒரு செலவு முடிவதற்குள் இன்னொரு செலவு வந்திருக்கலாம். குடும்ப பொறுப்புகள் அதிகரித்திருக்கலாம். வேலை அல்லது தொழிலில் எதிர்பாராத சுமைகள் வந்திருக்கலாம். பல நேரங்களில் உங்களுடைய தேவைகளை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுக்காக செலவு செய்திருக்கலாம். பல நேரங்களில் உங்கள் கனவுகளை கூட தள்ளி விட்டுவிட்டு குடும்பத்தின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் மேசராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். நீங்கள் போராடி
கொண்டாடிய ஒவ்வொரு நாளையும் இறைவன் பார்த்திருக்கிறார். நீங்கள் சுமந்த ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் அமைதியாக தாங்கிய ஒவ்வொரு வீரனையும் இறைவனின் கண்களுக்கு மறைவாக இருக்கவில்லை. அதற்கான பலன் தற்போது வெளிப்பட போகுதுங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள்ல பணம் தொடர்பான நல்ல சக்தி உங்களை நோக்கி நகர தொடங்கிறது. நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த பணவரவு கிடைக்க போகுது. காத்திருந்த ஒரு தொகை கைக்கு வரப்போகிறது. மறந்து போன ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரப்போகிறது. நீங்கள் செய்த ஒரு பழைய முயற்சி தற்போது பலன் தரப்போகிறது. சில மேசராசிக்காரங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கிடைக்க போகிறது. சிலருக்கு வேலை மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்க போகிறது. சிலருக்கு ஊதிய உயர்வு தொடர்பான தகவல் கிடைக்க போகிறது. சிலருக்கு தொழிலில் புதிய லாபம் கிடைக்க போகிறது. சிலருக்கு எதிர்பாராத பண உதவி கிடைக்க போகிறது. சிலருக்கு புதிய வருமான வழிகள் திறக்கப்பட போகின்றன. ஆனால் இந்த அதிசயத்தின் மிகப்பெரிய பலன் வெறும் பணம் அல்ல, அது மன நிம்மதி. பல மாதங்களாக உங்க மனதில் இருந்த ஒரு பொருளாதார கவலை முடிவுக்கு வரப்போகுது. இந்த செலவை எப்படி சமாளிப்பது, இந்த கடனை எப்படி அடைப்பது, இந்த குடும்பத்தை இன்னும் சிறப்பாக எப்படி நடத்துவது என்று நீங்கள் யோசித்த ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்க போகுது. அதுதான் இந்த அதிசயத்தின் உண்மையான அர்த்தம். மேசராசிக்காரர்களே, நீங்கள் பிறப்பிலேயே முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், பெரிய இலக்குகளை நோக்கி செல்ல விரும்புபவர்கள், சாதாரண வாழ்க்கையை விட சாதனை வாழ்க்கையை விரும்புபவர்கள். அதனால தான் பணம் தொடர்பான தடைகள் உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறப்போகிறது. நீங்கள் செய்த உழைப்பின் மதிப்பும் வெளிப்பட போகிறது. நீங்கள் காத்திருந்த காலம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் விதைத்த விதைகள் தற்போது அறுவடையாக மாறப்போகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பணத்தை பற்றிய சிந்தனையும் மாறப்போகிறது. இதுவரை நீங்கள் செலவுகளை பற்றி சிந்தித்திருக்கலாம். இனி வருமானத்தை அதிகரிப்பது பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள். இதுவரை நீங்கள் பிரச்சனைகளை பார்த்திருக்கலாம். இனி வாய்ப்புகளை பார்க்க தொடங்குவீர்கள். இதுவரை எப்படி சமாளிப்பது என்று யோசித்திருக்கலாம். இனி எப்படி வெல்வது என்று யோசிக்க தொடங்குவீர்கள். இதுவே செல்வத்தின் தொடக்கம். பல மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு புதிய யோசனை தோன்ற போகிறது. அந்த யோசனை எதிர்காலத்தில் பெரிய வருமானத்திற்கு காரணமாக போகிறது. சிலருக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்க போகிறது. சிலருக்கு கூடுதல் வருமானம் பெறக்கூடிய வேலை கிடைக்க போகிறது. சிலருக்கு புதிய முதலீட்டு வாய்ப்பு கிடைக்க போகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு திட்டம் மீண்டும் செயல்பட தொடங்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடி வரும் ஒரு சிறிய வாய்ப்பை கொண்டு அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனெனில் பெரிய செல்வம் பல நேரங்களில் சிறிய வாய்ப்பாகத்தான் கதவை தட்டும். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு புதிய அறிமுகம், ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு சிறிய ஒப்பந்தம், இவை அனைத்தும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமாக மாறக்கூடும். மேசராசிக்காரர்களே, இறைவன் உங்களுடைய உழைப்பை பார்த்திருக்கிறார், உங்களுடைய தியாகத்தை பார்த்திருக்கிறார், உங்களுடைய பொறுமையை பார்த்திருக்கிறார். அதற்கான பலன் தற்போது வெளிப்பட தொடங்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 2வது அதிசயம் வெறும் பணவரவாக மட்டும் இருக்காது. அது உங்கள் வாழ்க்கையின் வளமான எதிர்காலத்துக்கான கதவை திறக்கப் போகிறது. செல்வம் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வர தொடங்கியுள்ளது. நிம்மதி உங்கள் மனதை நோக்கி வர தொடங்கியுள்ளது. உழைப்பின் பலன் உங்கள் கைகளை நோக்கி வர தொடங்கியுள்ளது. இதுவே மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 2வது அதிசயம். பகுதி 3, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மலரப்போகும் அதிசயம். மேசராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் 3வது அதிசயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் கொண்டு வரப்போகிறது. இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கவலை, ஒரு குழப்பம் அல்லது ஒரு மனக்கசப்பு முடிவுக்கு வரப்போகிறது. நீங்கள் வெளியில் எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் உங்கள் மனதின் உண்மையான பலம் உங்கள் குடும்பம்தான். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் முழு மனதுடன் வெற்றியை அனுபவிக்க முடியும். உங்கள் அன்புக்குரியவர்கள் நிம்மதியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால்தான் குடும்பத்தில் ஏற்படும் சிறிய பிரச்சனை கூட உங்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கடந்த சில மாதங்களாக சில மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். சிலருக்கு கணவன் மனைவியிடையே மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். சிலருக்கு பெற்றோர் மற்றும் பிள்ளைகளிடையே புரிதல் குறைவாக இருந்திருக்கலாம். சிலருக்கு சகோதரர்கள் அல்லது உறவினர்களுடன் பேசாமல் இருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கலாம். சிலருக்கு வீட்டில் எப்போதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் மேசராசிக்காரர்களே, அந்த நிலைமை தற்போது மாறப்போகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சில பிரச்சனைகள் மெதுவாக முடிவுக்கு வரப்போகின்றன. பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச தொடங்க போகிறார்கள். விலகி நின்றவர்கள் நெருங்க தொடங்க போகிறார்கள். மறைய போகிறார்கள். குறைய போகிறதுங்க. அன்பு அதிகரிக்க போகிறது. பல நாட்களாக உங்க மனதில் இருந்த ஒரு பாரம் குறைய போகிறது. குடும்பத்தில் அமைதி திரும்பி வரும்போது அதனுடன் சேர்ந்த அதிர்ஷ்டமும் திரும்பி வரும். ஏனெனில் வீட்டுக்குள் இருக்கும் நேர்மறை சக்தி மனிதனின் வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளையும் பாதிக்குங்க.
குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் மனதில் நம்பிக்கை இருக்கும், மனதில் நம்பிக்கை இருந்தால் வெற்றி தானாக வரும். இந்த காலத்தில் சிலருக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. திருமணம் தொடர்பான நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப் போகிறது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. புதிய வீடு, நிலம் அல்லது சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரப்போகின்றன. சிலருக்கு வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கப் போகின்றன. சிலருக்கு பல வருடங்களாக பேசாத ஒரு உறவினர் மீண்டும் தொடர்பு கொள்ளப் போகிறார். அந்த ஒரு தொடர்பு கூட பல வருடங்களாக இருந்த மனக்கசப்புகளை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது. இந்த காலத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி இருக்க போகிறது. நீங்கள் பேசும் ஒரு நல்ல வார்த்தை குடும்பத்தில் இருந்த பெரிய பிரச்சனையை தீர்க்கப் போகிறது. நீங்கள் எடுக்கும் ஒரு அமைதியான முடிவு அனைவரையும் ஒன்று நிற்கப் போகிறது. நீங்கள் காட்டும் ஒரு சிறிய அன்பு கூட பல வருடங்களாக இருந்த தூரத்தை குறைக்கப் போகிறது. அதனால் கோபத்தை விட பொறுமையை தேர்வு செய்யுங்கள். வாதத்தை விட புரிதலை தேர்வு செய்யுங்கள். வெற்றியை விட உறவுகளை தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் இந்த காலத்தில் உறவுகளை சரி செய்யும் சக்தி உங்களிடம் அதிகமாக இருக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கப் போகிறது. பல நாட்களாக சிரிப்பில்லாமல் இருந்த வீடு மீண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது. மனதில் இருந்த சோர்வு குறையப் போகிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கப் போகிறது. வாழ்க்கையில் பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், வாய்ப்புகளை மீண்டும் பெறலாம். ஆனால் உறவுகளை இழந்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவது கடினம். அதனால தான் இறைவன் முதல்ல குடும்பத்தில் அமைதியை கொடுத்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறார். இப்போது அந்த அமைதியின் காலம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்க போகிறது. இந்த குடும்ப மகிழ்ச்சி சில நாட்களுக்கு மட்டுமல்ல, அது அடுத்த காலங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்த போகிறது. குடும்பம் வலுவாக இருந்தால் நீங்கள் எந்த சவாலையும் வெல்ல முடியும். குடும்பம் உங்களுடன் இருந்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும். குடும்பம் உங்களை நம்பினால் உலகமே உங்களை எதிர்த்தாலும் வெற்றி பெற முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த மூன்றாவது அதிசயம் உங்கள் வீட்டிற்குள் மகிழ்ச்சியையும் உங்கள் மனதிற்குள் நிம்மதியும் உங்கள் உறவுகளுக்குள் ஒற்றுமையும் கொண்டு வரப்போகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அன்பும் ஆதரவும் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் திரும்ப போகிறது. இதுவே மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் மூன்றாவது அதிசயம். பகுதி 4. உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகும் அதிர்ஷ்டமான சந்திப்பு. மேசராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 4வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான மனிதரின் வருகையாகும். இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சந்திக்க போகும் ஒரு மனிதர், நீங்கள் கேட்க போகும் ஒரு ஆலோசனை, நீங்கள் உருவாக போகும் ஒரு புதிய தொடர்பு, இவற்றில் ஒன்று உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது. மனிதனின் வாழ்க்கையில் சில சந்திப்புகள் சாதாரண சந்திப்புகள் அல்ல. அவை விதியால் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்புகள். அவை இறைவனால் அனுப்பப்பட்ட சந்திப்புகள். அவை மனிதனின் எதிர்காலத்தை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சந்திப்புகள். அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு தற்போது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் பலரை சந்தித்திருக்கலாம், பலருடன் பழகி இருக்கலாம், பலரிடம் உதவி கேட்டிருக்கலாம், பலரிடம் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. சிலர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், சிலர் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி இருக்கலாம், சிலர் உங்களுடைய திறமையை மதிக்காமல் இருந்திருக்கலாம், சிலர் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முயன்றிருக்கலாம். ஆனால் இந்த முறை நிலைமை வேறுங்க. இந்த முறை உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகும் மனிதர் ஒரு காரணத்துக்காக வரப்போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு கதவை திறக்கப் போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை உருவாக்கப் போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய பாதையை காட்டப் போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு முக்கியமான தொடர்பு உருவாகப் போகுது. அது ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு தொழில் தொடர்பாக இருக்கலாம், ஒரு மேலதிகாரியாக இருக்கலாம், ஒரு வாடிக்கையாளராக இருக்கலாம், ஒரு முதலீட்டாளராக இருக்கலாம், ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உறவாக மாறக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த மனிதரின் வருகை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. நீங்கள் இயற்கையாகவே தலைமைத்துவ குணம் கொண்டவர்கள், உங்கள் முன்னிலையிலிருந்து செயல்பட விரும்புபவர்கள், சவால்களை பார்த்து பயப்படாதவர்கள், புதிய பாதைகளை உருவாக்கக்கூடியவர்கள். ஆனால் பல நேரங்களில் உங்களுடைய திறமை சரியான மனிதர்களின் பார்வைக்கு வராமல் போயிருக்கலாம். இப்போது அந்த நிலைமை மாறப்போகிறது. உங்களுடைய திறமை சரியான மனிதர்களின் பார்வைக்கு வரப்போகிறது. உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய மதிப்பு உயரப்போகிறது. உங்களுடைய பெயர் பேசப்பட போகிறது. இந்த காலத்தில் நீங்கள் சந்திக்கும் ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு காரணமாக மாறப்போகிறார். ஒரு சாதாரண உரையாடல் கூட பெரிய வாய்ப்பாக மாறலாம். ஒரு சிறிய அறிமுகம் கூட ஒரு பெரிய முன்னேற்றமாக மாறலாம். ஒரு புதிய தொடர்பு கூட எதிர்கால செல்வத்தின் கதவை திறக்கலாம். ஒரு புதிய நட்பு கூட எதிர்கால வெற்றிக்கு காரணமாக மாறலாம். அதனால் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல
நீங்கள் சந்திக்கும் புதிய மனிதர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்களுடன் பேசுங்கள், அவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள், அவர்களுடைய ஆலோசனைகளை கவனியுங்கள். ஏனெனில் வாழ்க்கையில் மாற்றும் மனிதர்கள் பெரும்பாலும் சாதாரணமாகத்தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைகிறார்கள். முதலில் அவர்கள் முக்கியமானவர்கள் போல தெரியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களுடைய மதிப்பு புரியும். இறைவன் சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை கவனமாக தருவதில்லை, ஒரு நல்ல மனிதராக தருகிறார். சில நேரங்களில் வெற்றியை நேரடியாக தருவதில்லை, அதற்கான பாதையை காட்டும் மனிதராக தருகிறார். சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தை நேரடியாக தருவதில்லை, அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் மனிதரை தருகிறார். இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நுழைய போகிறது. மேலும் இந்த சந்திப்பு உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்களை பற்றி நீங்கள் வைத்திருந்த சில சந்தேகங்கள் மறைய போகின்றன. உங்கள் திறமையை மற்றவர்கள் அங்கீகரிக்க தொடங்க போகிறார்கள். நீங்க எவ்வளவு மதிப்பு மிக்கவர் என்பதை உணரப் போகிறீர்கள். மேசராசிக்காரர்களே, விதியை மாற்றும் சந்திப்புகள் அடிக்கடி வருவதில்லை, ஆனால் வந்தால் முழு வாழ்க்கையும் மாற்றிவிடும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த 4வது அதிசயம் அப்படிப்பட்ட ஒரு அரிய சந்திப்பாக இருக்க போகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட நீங்கள் திரும்பி பார்த்து அந்த மனிதரை சந்தித்த பிறகுதான் என் வாழ்க்கை மாறியதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முக்கியமான ஒரு தருணம் உங்களை நோக்கி வருகிறதுங்க. உங்க வாழ்க்கையில் நடைபெற போகும் 4வது அதிசயம் பகுதி 5, இறையொருளால் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் மாபெரும் ஆன்மீக அதிசயம். இனி வரக்கூடிய நாட்கள்ல 5வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையில இறையொருள் நேரடியாக செயல்பட தொடங்க போகும் ஒரு அரிய காலமாகும். இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதுல ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய அமைதி கிடைக்க போகிறது. கடந்த சில மாதங்களா நீங்க வெளியில தைரியமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல கவலைகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்கள்ல எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டிருக்கிறீர்கள். சில நேரங்கள்ல உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காததால் மனம் உடைந்திருக்கிறீர்கள். சில நேரங்கள்ல நம்பியவர்கள் ஏமாற்றியதனால் மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள். சில நேரங்கள்ல நான் இவ்வளவு போராடுறேன், ஏன் இன்னும் வெற்றி வரவில்லைன்னு மனதிற்குள்ள கேட்டிருக்கிறீர்கள். ஆனா மேசராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை நான் மிக உறுதியா கூறுகிறேன். இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் காத்திருக்கிறார். நீங்கள் செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் மனதிற்குள் வைத்திருந்த ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர் அறிந்திருக்கிறார். அதற்கான பதில் தற்போது வரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதில் இருந்த பல பாரங்கள் குறைய போகின்றன. காரணம் தெரியாமல் மனம் லேசாக மாறப்போகிறது. காரணம் இல்லாமல் நம்பிக்கை அதிகரிக்க போகிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம் குறைய போகிறது. மனதுல ஒரு புதிய அமைதி பிறக்கப் போகிறது. இதுவே இறைவனின் முதல் அறிகுறி. இறைவன் மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன் அவனுடைய மனதை மாற்றுகிறார், மனதை வலுப்படுத்துகிறார், நம்பிக்கையை அதிகரிக்கிறார், உள்ளுணர்வை தெளிவாக்குகிறார். அதன் பிறகுதான் ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். அந்த நிலை தற்போது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக போகுது. சில மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல கோவில் செல்லும் வாய்ப்பு கிடைக்க போகிறது. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்க போகிறது. சிலருக்கு முருகன், சிவன், விநாயகன், பெருமாள் அல்லது அம்மன் அருள் கிடைக்க போகிறது. சிலருக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட போகின்றன. சிலருக்கு கனவுகள்ல தெய்வீக அறிகுறிகள் கிடைக்க போகின்றன. சிலருக்கு வாழ்க்கையின் உண்மையான பாதை புரிய போகிறது. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய். அதனால் இயற்கையாகவே உங்களிடம் தைரியம், செயல்திறன், வேகம் மற்றும் போராட்ட குணம் அதிகமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த வேகமே மன அழுத்தத்தை உருவாக்கி இருக்கலாம், அதிகமாக சிந்திக்க வைத்திருக்கலாம். அவசர முடிவுகளால் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த நிலைமை குறைய போகுதுங்க, மாறப்போகுதுங்க. இறைவன் உங்களுடைய மனதிற்குள் ஒரு புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்த போகிறார். நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் தெளிவாக தெரிய போகின்றன. நீங்கள் நம்ப வேண்டிய முடிவுகள் யார் என்பது புரிய போகுதுங்க. நீங்கள் விலக வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது தெரிய போகுது. நீங்கள் செல்ல வேண்டிய பாதை தெளிவாக போகிறது. இது சாதாரண மாற்றமல்ல, இது இறைவன் தரும் வழிகாட்டுதல். பல மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல ஒரு பெரிய உண்மை புரிய போகுது. கடந்த காலத்துல ஏற்பட்ட சில தோல்விகள் தண்டனை அல்ல, அவை உங்களை வலிமையாக்கிய பாடங்கள். கடந்த காலத்துல ஏற்பட்ட சில தாமதங்கள் தடைகள் அல்ல, அவை சரியான நேரத்திற்கான தயாரிப்புகள். கடந்த காலத்துல ஏற்பட்ட சில பிரிவுகள் இழப்புகள் அல்ல, அவை உங்களை சரியான மனிதர்களிடம் கொண்டு செல்லும் பாதைகள். இந்த உண்மைகள் புரிய தொடங்கும் போது உங்க மனதில் இருந்த பல கவலைகள் மறைய போகின்றன. மேசராசிக்காரர்களே, இறைவன் நேரடியாக வந்து பேசுவதில்லை, ஆனால் அறிகுறிகள் மூலம் பேசுகிறார். ஒரு மனிதரின் வார்த்தையின் மூலம் பேசுகிறார், ஒரு சம்பவத்தின் மூலம் பேசுகிறார், ஒரு கனவின் மூலம் பேசுகிறார், ஒரு உள்ளுணர்வின் மூலம் பேசுகிறார். இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படிப்பட்ட சில அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தோன்ற போகின்றன.
அவற்றை கவனமாக கவனியுங்கள், ஏனெனில் அவை உங்கள் எதிர்கால பாதையை வெளிச்சம் போட்டு காட்டப் போகின்றன. மேலும் இந்த காலத்தில் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கத் தொடங்கப் போகிறது. நீண்ட நாட்களாக மனதிற்குள் வைத்திருந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறும் பாதையில் நகரப் போகிறது. உங்கள் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. உங்கள் மன வலிமை அதிகரிக்கப் போகிறது. உங்கள் உள்ளுணர்வு தெளிவாகப் போகிறது. இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக செயல்படப் போகிறார். இந்த 5வது அதிசயம் பணத்தாலும் வாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது இறைவன் தரும் மன நிம்மதி, அது இறைவன் தரும் நம்பிக்கை, அது இறைவன் தரும் வழிகாட்டுதல், அது இறைவன் தரும் உள்ளார்ந்த சக்தி. அந்த அருளின் வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் பகுதி 6 புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றியின் கதவுகள் பிறக்கப் போகும் அதிசயம். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 6வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்பட போகும் காலமாகும். இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய முன்னேற்றம், ஒரு புதிய பாதை உருவாக போகுது. எந்த காலம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட வெற்றிக்கான அடித்தளமாக அமையப் போகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் நிறைய உழைத்திருக்கிறீர்கள், பல விஷயங்களில் முயற்சி செய்திருக்கிறீர்கள், பல கனவுகளை மனதில் வைத்திருக்கிறீர்கள், பல இலக்குகளை அடைய போராடி இருக்கிறீர்கள். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற பலன் உடனடியாக கிடைக்கவில்லை. சில நேரங்களில் உங்கள் திறமை கவனிக்கப்படவில்லை. சில நேரங்களில் நீங்கள் தகுதியான வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு சென்றிருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் பாதியிலே நின்றிருக்கலாம். சில நேரங்களில் வெற்றி மிக அருகில் இருந்தும் கைக்கு வராமல் போயிருக்கலாம். ஆனால் மேசராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். நீங்கள் செய்த எந்த முயற்சியும் வீணாகவில்லை. நீங்கள் எடுத்த எந்த அடியும் வீணாகவில்லை. நீங்கள் காட்டிய எந்த போராட்டமும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் உங்களை இந்த முக்கியமான காலத்திற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன. இப்போது அந்த உழைப்பின் பலன் வெளிப்பட போகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்றப் போகின்றன. சிலருக்கு வேலை தொடர்பான மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கப் போகுது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. சிலருக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகின்றன. சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான நல்ல தகவல்கள் வரப்போகின்றன. சிலருக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றன. சிலருக்கு நீண்ட நாட்களாக மூடியிருந்த ஒரு கதவு திறக்கப் போகுது. ஆனால் இந்த வாய்ப்புகளின் சிறப்பு என்ன தெரியுமா? அவை ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றும், ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும். ஒரு சிறிய விதை பெரியமாக மரமாக வளர்வது போல இந்த காலத்தில் கிடைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாக மாறப்போகிறது. உங்களின் நலம் மற்றும் உங்களின் தைரியமும் செயல் வேகமும் தான் மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் செயல்பட தொடங்குவீர்கள். மேசராசிக்காரர்களே, இந்த 7வது அதிசயம் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல. இது ஒரு விழிப்புணர்வு, இது ஒரு புதிய புணக்கம், இது ஒரு புதிய பாதை, இது ஒரு புதிய வாழ்க்கை. இந்த வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மாற்றங்கள் அடுத்த சில மாதங்களிலும் தொடர்ந்து நல்ல பலன்களை தரப்போகின்றன. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல காலம் இப்போது உங்கள் வாழ்க்கையை நோக்கி வர தொடங்கியுள்ளது. இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட தொடங்கியுள்ளன. அதனால் மேசராசிக்காரர்களை நம்பிக்கையை இழக்காதீர்கள், தைரியத்தை இழக்காதீர்கள், உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய நல்ல காலத்தின் வாசலில் தற்போது நீங்கள் நிற்கிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த புதிய சக்தி உங்கள் எதிர்காலத்தை ஒளிரச் செய்ய போகிறது. உங்கள் உழைப்பின் பலன் வெளிப்பட போகிறது. உங்கள் பொறுமையின் பலன் கிடைக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 7வது மற்றும் மிகப்பெரிய அதிசயம். மேசராசிக்காரர்களே, இந்த காணொளியை முடிப்பதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு விஷயத்தை உறுதியாக கூற விரும்புகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடைபெறப் போகிறது. அது எந்த வடிவத்தில் வரும் என்பது இப்போது யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தொடங்கப் போகிறது. அது பணமாக வரலாம், அது நல்ல செய்தியாக வரலாம், அது புதிய வாய்ப்பாக வரலாம், அது ஒரு முக்கியமான மனிதராக வரலாம், அது இறைவனின் அருளாக வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலத்தின் தொடக்கம் நிகழப் போகிறது. அதனால் இனி வரக்கூடிய நாட்களை சாதாரணமாக கடந்து விடாதீர்கள். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனியுங்கள். உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கவனியுங்கள். உங்கள் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை கவனியுங்கள். ஏனெனில் இறைவன் பல நேரங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை மிக சாதாரணமான நிகழ்வுகள் மூலமாக வழங்குகிறார். மேசராசிக்காரர்கள் அனைவரும் கீழே கருத்து பகுதியில் மங்களம் பெருகட்டும் என்று தவறாமல் பதிவு செய்யுங்கள். இறைவனின் அருள் உங்கள் வீட்டில் நிலைக்கட்டும். செல்வம் பெருகட்டும், நிம்மதி பெருகட்டும், அதிர்ஷ்டம் பெருகட்டும், வெற்றி பெருகட்டும். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், எங்களுடைய ஆன்மீக தகவல்கள் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய அரிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்க. மங்களம் பெருகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.